ஹலோ மக்களே! மறுபடியும் காமாட்சி அம்மன் தான். காமாட்சி அம்மன் கையில ஏன் கரும்பு இருக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாமா? இதுக்கு முக்கியமா 2 பேர் காரணம் இருக்காங்க. ஒண்ணு மன்மதன், இன்னொருத்தர் முருகருங்க. மன்மதன படைச்சது நம்ம மகாவிஷ்ணு தாங்க. அவரோட மானசீகத்துல இருந்து தான் மன்மதனே உருவானாருங்க. இந்த மன்மதனோட வேலை என்ன தெரியுமா? பிறப்பு உற்பத்தி தாங்க. இவர மோக கடவுள்னு கூட சொல்லுவாங்க. மன்மதனோட கையில இருந்த கரும்பு தாங்க இப்ப காமாட்சி அம்மன் கையில இருக்கு. அது எப்படின்னா, சூரபத்மனுக்கு வரம் குடுத்துட்டு சிவபெருமான் ஜாலியா தவம் பண்ண போயிட்டாருங்க. தவம்னா 1 வாரம், 1 மாசம் இல்லங்க. காலத்துக்கு தவம் பண்ணுவாரு. அதுவும் பயங்கரமா. தேவர்களால சிவனோட தவத்த கலைக்க முடியாதுங்க. ஏன்னா, அவர் கோவக்காரர் இல்லையா? அதனால தான் மன்மதன நோக்கி போனாங்க. மன்மதனால மட்டும் தான் எப்பேர்ப்பட்டவங்க தவத்தையும் கலைக்க முடியுங்க. தேவர்களுக்காக மன்மதனும் வில்லு தொடுத்து சிவபெருமானோட தவத்த கலைச்சாருங்க. உடனே அவர் நெற்றிக்கண் திறந்து மன்மதனையும் எரிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்ன சிவன் பார்வதியோட திருமணமும் நல்லபடியா நடந்தது. மன்மதனோட மனைவி ரதிதேவி சிவன் கிட்ட முறையிட்டாங்க. எல்லார் தேவர்கள் சொன்னதுனால தான் உங்கள எழுப்புனாருன்ற உண்மையும் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் ரதிதேவிக்கு ஒரு வரம் குடுத்தாங்க. உன் கண்ணுக்கு மட்டும் உன் கணவர் தெரிவார்ன்ற வரமும் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க நம்ம செல்லக்குட்டி முருகப்பெருமாள் பொறந்துட்டாரு. இவரு பொறந்ததுமே ஆடுன ஆட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. சிவன விட மிக சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமானுங்க. அப்பாவுக்கே குரு உபதேசம் சொன்னது முருகப்பெருமான் மட்டும் தாங்க. அதுக்கப்புறம் என்ன சூரபத்மன அழிச்சாங்க. வள்ளி தெய்வானை திருமணம் செஞ்சாங்க. இதுதாங்க நடந்தது. இதுக்கப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா சிவன் கிட்ட இருந்த கரும்பு அப்படியே நம்ம காமாட்சி அம்மன் கிட்ட வந்துச்சு. எப்பவுமே கணவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே மனைவிக்கு தானே சொந்தம். இது எல்லாமே அம்மன் கிட்ட கரும்பு வந்ததுனால தாங்க. இந்த கரும்பால எவ்வளோ பெரிய வரலாறு உருவாயிருக்கு பார்த்தீங்களா? இத இன்னும் டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னா, நெறைய புராண கதைகள் இருக்குங்க. அதெல்லாம் ஃபுல்லா நம்ம போய் சொல்லணும்னா பெரிய டைம் பிடிக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத புராண கதைகள உங்களுக்கு நான் சொல்றேங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கும் இல்லையா? இது எனக்கும் தெளிவாச்சுங்க. அம்மன் கையில கரும்பு ஏன் இருக்குன்ற கேள்வி ரொம்ப நாள் இருந்ததுங்க. இப்போ எனக்கு அது தெளிவாயிடுச்சுங்க. ஓகே மக்களே! இதே போல பக்தி ப பக்தி பரவசமிக்க தகவல்கள் உங்களுக்கு சொல்ல நான் தயாரா இருக்கேங்க. இதே மாதிரி நம்ம சேனல எப்பவும் போலவே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம். உங்களுக்காகவே எப்பவும் இதே மாதிரி நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சகோதரி கேட்டதுக்காக மறுபடியும் நான் இத சொல்லியிருக்கேன்.